வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பெண்கள் எப்பவுமே வந்து ஆணும் பெண்ணும் நிகர் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் வந்து அவங்களுடைய சுய உழைப்புல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க தன்னிச்சையா செயல்படணுன்ற ஒரே காரணத்துக்காக திமுக அரசாங்கம் 2021ல தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க. மகளிர் உரிமை திட்டம் குடுக்கப் போறோம். ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரூ. 1000 குடுக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2023ல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கப்பெற்றுச்சு. அதுலயும் கிட்டத்தட்ட நெறைய பேருக்கு வந்து தகுதிகள் இருந்தும் அவங்களுக்கு வந்து அ பணம் வந்து வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சந்தேகங்களோ, நெறைய கேள்விகளும் எழுந்த ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம ஏற்படுத்துனாங்க. அதுல யாருக்கெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரலையோ, அவங்கலாம் இதுல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இருந்த விண்ணப்பிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போன மாசம் செப்டம்பர்ல இருந்தே அமௌண்ட் ரூ. 1000 கிரெடிட் ஆக ஆரம்பிச்சது. சாரி நவம்பர்லேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வச்சு எல்லாருக்குமே விடுபட்டவங்களுக்கு குடுத்துருந்தாங்க. ஆனா, அதுலயும் வந்து இன்னுமே நெறைய பேருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ட குடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம மகளிர் உரிமை தொகையானது கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு 1,00,00,000 ஒரு 3,00,000 பேர் பக்கம் 13,00,000 பக்கம் பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணவங்க, அவங்க ஒரு 17,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்குமே 1,30,00,000 பேர் வந்து மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வந்து மகளிரோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டுட்ருக்கு. அப்படி வரவு வைக்கப்பட்டுட்ருக்கிற இந்த தொகையை வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சரி எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிட்டிருக்கு. அது நல்ல விஷயம் தான். ஆனா கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மிகப்பெரிய கொஸ்டினாவே இருக்கு. கிடைக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உங்களோட ஸ்டாலின்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கலையே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின் கேட்கும்போது தான் இந் அப்பதான் இங்க குறைதீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன கொண்டு வராங்க. நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2ல் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைதீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறைதீர்வு சமர்ப்பித்தவர்கள் மீண்டும் சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க. சரி சமர்ப்பிச்சவங்க ஒரு முறை உங்களோட ஸ்டாலின்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வராதவங்க எப்படி தான் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, விண்ணப்பதாரரின் பெயர், குடும்பத் தலைவரின் பெயர், கைபேசி எண், குடும்ப அட்டை எண் இதெல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நீங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். கெட் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு குறைதீர்வு வகை என்னன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களோட ஸ்டாலின்ல நான் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணேன். அது வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்க செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம குறிப்புனாக்கல, இதுல வந்து கிரைட்டீரியா வச்சிருக்காங்க இல்லையா? 2,50,000க்கு மேல வந்து உங்களுடைய வருமானம் இருக்கக்கூடாது. 3,500 யூனிட்டுக்கு மேல வீட்டோட கரண்ட் பில் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் வந்து நான் வந்து 3,600க்கும் கம்மியா தான் யூஸ் பண்றேன். 2,00,000க்கும் கீழ தான் வருமானம் இருக்கு அப்படின்றவங்க, எனக்கு இதுதான் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இதில நீட்டா மென்ஷன் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கல, இது மேல நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலரால இந்த மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறைதீர்வ சமர்ப்பிக்க முடியாதவங்க, உங்க பக்கத்தில இருக்கிற நியர்பைல ஏதாவது ஒரு சிஎஸ்சி சென்டர்லயோ, அப்படி இல்லனாக்கா இந்த மக்கள் சேவை மையத்திலயோ நீங்க போயிட்டு அ அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்ல அப்படின்னாக்கா, நீங்க கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லைங்களா? அங்க போயிட்டு உங்களுடைய ஆ குறைகள நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா, அவங்க என்ன காரணத்துக்காக வரல அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில் குடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் வச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா, நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தப்பா தான் தெரியுது. எனக்கு தகுதி இருந்தும் வரல அப்படின்னீங்கன்னா, மறுபடியும் நீங்க வந்து இந்த விண்ணப்பத்த மறுபடியும் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 2026ல சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்கிருச்சுங்க. அதனால சட்டமன்ற தேர்தல்ல எப்படியும் வந்து திமுக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில தள்ளப்பட்டுட்டு
கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எடப்பாடி ஐயா வந்து என்ன பண்ணாங்கன்னா, குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வாங்கிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகையே வந்து ரூ. 1000 குடுத்துட்ருக்கிற உரிமை தொகைக்கு, நாங்க குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு ரூ. 2000 குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுனால, நம்ம அ திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரே அவ்வளோ அறிவிச்சுட்டாரு. அடுத்து நம்மளால அடுத்த இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால இன்னும் ஒரு ரூ. 500 சேர்த்து போட்டு ரூ. 2500 குடுக்கறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் ஆங்கில ஊடகம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என கூறினார். உண்மையிலே நல்ல சிறப்பா தாங்க செயல்பட்டுட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி கண்டிப்பா ரூ. 1000 குடுத்தாங்க. பட் ஆனா ஒரு சிலருக்கு இன்னும் விடுபட்டவங்களுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த திட்டம் ஒரு ஒரு நல்ல திட்டம்னே சொல்ல முடியும். இப்பவும் நல்ல திட்டம்னு இல்லைங்க. எல்லாருக்கும் கிடைச்சா இன்னுமே நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்பிக்கையை காப்பாற்றி விடுவோம். சொன்னபடியே ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுத்தோம். இப்போது இத்திட்டத்தில் 1,30,00,000 பேர் 30,69,000 பெண்கள் வந்து மாதந்தோறும் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கீங்க. அதேபோல் பெண்கள் மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் இலவச பயண திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. விடுபட்டவங்களுக்கு இந்த இந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி வருது இல்லைங்களா? 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்பவுமே வந்து எல்லா மாசமுமே 15ஆம் தேதி தான் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கிரெடிட் ஆகுறதுக்குள்ள விடுபட்டவங்களையும் சேர்த்து எப்படியாச்சும் அவங்களுக்கும் குடுத்தாகணும் அப்படின்ற ஒரு மும்முனை போட்டியில வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். அடுத்து நான் முதல்வர் திட்டம், அப்புறம் அவங்களுடைய திட்டத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்து மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இப்போ வரைக்குமே வந்து உங்களோட ஸ்டாலின்ல அப்ளை பண்ணவங்க, இல்ல அதுக்கு முன்னாடி விடுபட்டவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வரைக்குமே அந்த ரூ. 1000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்துருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமா உங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஃபார்மும் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலா நீங்க எழுதி குடுக்கணும். எனக்கு தகுதி இருந்தும் வந்து இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதில ஃபில் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் கனவு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த கார்ட நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கல, அதில ஒரு யூனிக் நம்பர் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர போட்டு நீங்க வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன ஆச்சு, என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கனவு அட்டைய வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அத டைரக்ட்டா முதல்வரின் தனி கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு கீழ இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த எல்லாமே நடக்கப் போகுது. ஸோ கண்டிப்பா வந்து ரூ. 2,500 கிடைக்கிறது கூடிய சீக்கிரமே உறுதி பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம விடுபட்டவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாசம் 15ஆம் தேதி வந்து அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 2,500 வர்றதும் நல்லது தான். விடுபட்டவங்களுக்கும் சேர்ந்து கிடைச்சது அப்படின்னாக்கா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.